එතුමා කොහෙවත් කිව්වේ නැහැ. உள்ளால சப்போர்ட் மொசாடுக்கு. இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தேசிய இப்தார் நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கார். இந்த இப்தார் நிகழ்வில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளக்கூடாது, பகிஷ்கரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நேற்று பாராளுமன்றத்தில் முஸ்லிம் காங்கிரசுடைய செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்கள் வைத்திருந்தார். எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு இந்த இஃப்தார் வைபவத்தை நாங்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று அழைப்பு ஒன்று நான் கொடுக்கின்றேன் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு. அவர் பேசிய அந்த பொழுதிலிருந்து அவருடைய பேச்சுக்கள் சோசியல் மீடியா ஃபுல்லாகவும் பகிரப்பட்டது. அதே நேரம் நிறைய கிரிட்டிசைசம் வந்தது. அது சம்பந்தமான விஷயங்களும் இந்த சோசியல் மீடியாவில் நான் நிறைய பார்த்துட்டே போனேன், ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனேன். ஒரு நல்ல பேச்சு அப்படிங்கிறதே நான் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருந்தேன். இது சம்பந்தமாக பேசுறதுக்கான ஐடியா எனக்கு அந்த நேரம் இருக்குல்ல. நான் ஒரு பதிவு ஒன்றை பார்த்தேன். சிரேஷ்ட ஊடகவியலாளர் அண்ணன் சிவா ராமசாமி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார் இது சம்பந்தமாக. அவர் அந்த பதிவிலே சொல்கின்ற பொழுதோ ஜனாதிபதியினுடைய இந்த இஃப்தார் நிகழ்வை பகிஷ்கரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது ஒரு நாகரிகமான செயல் அப்படிங்கிறது தனக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதே நேரம் அதுக்கு கீழே இவர் நிசாம் காரியப்பர் மட்டும் போகல, அப்படி பிரச்சனை இல்லை, மற்ற எம்பிமாரை இவர் போகணும் அப்படின்னு ஏன் சொல்றாரு, அது எனக்கு புரியவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த புரியவில்லை தெரியவில்லை அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சுட்டு அதைத்தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு கருத்தை வெட்டுறது, அந்த கருத்தோட இன்னொரு கருத்தை ஒட்டுறது, இதெல்லாம் ஊடகவியலாளர்களுக்கு கை வந்த கலை. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, பொதுவாக சொல்கிறேன். எனவே நிசாம் காரியப்பர் அவர்களுடைய இந்த பேச்சு என்ன அப்படிங்கிறத முழுசாக நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம அது சம்பந்தமாக விமர்சிக்கலாம். அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத நீங்கள் ஒருக்கா பார்த்துட்டு வாங்க. இந்த யுத்தம் சட்டவிரோதமாக அமெரிக்காவும் மொசாடும் சேர்ந்து சட்டபூர்வமான ஈரானுடைய தலைவர்களை கொண்டதனால் ஏற்பட்ட விடயத்தில் ஒரு வசனம் கூட சொல்லவில்லை. இந்த சூழ்நிலையில் ஜனாதிபதி அவர்கள் நாளை எங்களுக்கு இஃப்தாருக்கு அழைப்புதல் கொடுத்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினரின் அடிப்படையில் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு இந்த இஃப்தார் வைபவத்தை நாங்கள் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று அழைப்பு ஒன்று நான் கொடுக்கின்றேன் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள். நிசாம் காரியப்பர் அவர்கள் நேற்று மட்டும் இது சம்பந்தமாக பேசல, கடந்த 3ஆம் தேதி நடந்த பாராளுமன்றத்திலேயும் அவர் இது சம்பந்தமாக பேசியிருந்தார். அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வந்தார். ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டுடைய அரசு தலைவர் இல்லீகலாக முறையற்ற விதத்தில் போர் ஒன்று தொடுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே இந்த விஷயம் பகிரங்கமான கண்டனங்களுக்குரிய விஷயம். பல நாடுகளும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இலங்கை ஒரு இறையாண்மை கொண்ட நாடு என்ற அடிப்படையில் கண்டனத்தை தெரிவிக்கவில்லை, ஏன் அப்படிங்கிறத அவர் கேட்டார். அது மட்டுமல்ல, இலங்கையினுடைய கடற்பரப்புக்கு அருகிலே ஐரிஸ் டெனா கப்பல், ஈரானுடைய ஐரிஸ் டெனா கப்பல் அமெரிக்காவினுடைய சப்மெரைன் தாக்குதலிலே, டர்பிடோ தாக்குதலிலே அது அழிக்கப்பட்ட ஒரு சம்பவமும் இலங்கையில் நடந்தது. இலங்கையுடைய கடல் வளத்துக்கு அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது. அது சம்பந்தமாகவும் இந்த அரசாங்கம் பேசவில்லை. அப்போ ஏன் உங்களுக்கு இது சம்பந்தமாக பேசுறதுக்கு இயலாமை இருக்கு அப்படிங்கிறத அவர் கேட்டுட்டு இதனால நாங்கள் இந்த இஃப்தாரை பகிஷ்கரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். ஆனால் இதையெல்லாம் செல்லாமல் அவர் இஃப்தாரை பகிஷ்கரிக்கிறங்கிற விஷயம் மட்டும் பேசப்பட்டது. ஓகே, அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். கடந்த டிசம்பர் மாதம் வெனிசுவேலா நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்களும் அவருடைய மனைவியும் இதே மாதிரி இல்லீகலாக முறையற்ற விதத்திலே ஒரு நாட்டுடைய இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியை ஒரு அரசாங்கத்துடைய இராணுவம் போய் கைது செய்து வந்தது. இதற்காக இப்போ இருக்கக்கூடிய என்பிபியினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் ஜேவிபியுடைய சுப்ரீம் லீடர் ஒரு ஆள் இருக்கார், டில்வின் சில்வா, இவரும் இறங்கி வீதியில் இறங்கி இவர்கள் போராட்டம் செய்கிறார்கள் அமெரிக்காவுக்கு எதிராக. அதே நேரம் ஒரு அறிக்கையும் ஜேவிபி வெளியிடுது. இந்த அறிக்கை சர்வதேச ஊடகங்களில் எல்லாம் பேசுபொருளாக மாறியது. சர்வதேச ஊடகங்கள் இந்த அறிக்கையை வைத்து அமெரிக்காவை விமர்சித்தார்கள். இப்படியான ஒரு நிலையிலே ஈரானுக்கு ஒரு முகத்தையும் வெனிசுவேலாவுக்கு ஒரு முகத்தையும் ஏன் இந்த அரசாங்கம் காட்டுகிறது? ஈரான் ஒரு முஸ்லிம் நாடு என்பதாலும் வெனிசுவேலா ஒரு மார்க்சிய கம்யூனிச நாடு என்பதாலும் இரட்டை முகத்தை அரசாங்கம் எடுக்கிறதா என்றும் புரியவில்லை. ஜேவிபி உண்மையிலே ஒரு கம்யூனிச மார்க்சிய கட்சியாக இப்போது இல்லை, அது ஒரு விஷயம், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இது சம்பந்தமாக இல்லாமல் ஏன் இப்படியான இரட்டை நிலைப்பாடு? ஒன்று வெனிசுவேலாவுக்கு எடுத்த நிலைப்பாட்டை ஈரானுடைய விடயத்திலும் எடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஏன் இரண்டு முகத்தை இந்த அரசாங்கம் எடுக்கிறதுங்கிற கேள்வியை நிசாம் காரியப்பர் கேட்டார். யுத்தத்தை ஆரம்பித்து வைத்தவர்களுக்கு எதிராக ஒரு கண்டனத்தையும் கூட பேச முடியாத அளவுக்கு இந்த ஜனாதிபதி இந்த அரசாங்கமும் இந்த பாரிய சக்திகளுக்கு கீழ்ப்படைந்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். அது மட்டுமல்லாமல் இலங்கையில் உமாவோயா திட்டமாக இருந்தாலும் சரி, கிராமிய மின்சார திட்டமாக இருந்தாலும் சரி, மசகு எண்ணெய் வழங்கப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, சபுகஸ்கந்தையில் இருக்கக்கூடிய மசகு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துடைய அபிவிருத்தியாக இருந்தாலும் சரி, மின்சார திட்டங்களாக இருந்தாலும் சரி, பல்வேறு வகையில் இலங்கைக்கு உதவி செய்தது ஈரான் தான், வெனிசுவேலா இல்லை. அப்போ ஏன் அரசாங்கம் இப்படி இருக்கிறது என்பதை அவர் கேட்டிருக்கிறார். இங்கே இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த மொசாடுக்கின் தேவைக்காக அமெரிக்கா நடத்துகின்ற இந்த யுத்தத்தை கண்டித்தோம். அதனால் கொல்லப்பட்ட ஈரான் தலைவருக்காக தங்களுடைய அனுதாபத்தை கூட தெரிவிக்கவில்லை.
உண்மையிலே நம்மளை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட கருத்துக்களை நான் சோசியல் மீடியாவிலையும் பார்த்தேன். பொதுவாக மனிதாபிமானம் இருக்கக்கூடிய எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் போகக்கூடாது, அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுப்பார்கள், அல்லது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையிலேயே போகக்கூடாது தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அது உண்மையிலேயே என்ற இஃப்தாருக்கு முஸ்லீம் எம்பிக்கள் போகணுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதே நேரம் நெதன்யாகுவையும் ட்ரம்பையும் பெரிய செய்தான் அப்படின்னு பாராளுமன்றத்தில் நிசாம் காரியப்பர் சொல்லியிருந்தார். இன்று உலகத்தில் சமாதானம் இல்லை என்றால் அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் காரணம், அது வேற யாரும் இல்லை. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எனப்படும் ஒரு சைத்தான், அவர் ஒரு பெரிய சைத்தான். இங்கே இஸ்ராயலில் இன்னொரு குட்டி சைத்தான் இருக்கிறார். நான் பொதுவாக பகிரங்கமாக நிசாம் காரியப்பர் அவர்களை எதிர்த்தவன். அவருடைய அரசியல் நிலைப்பாடு சம்பந்தமாக நான் பல முறை அவருக்கு எதிராக எழுதியிருக்கிறேன். நான் அந்த விஷயத்தில் அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் ஒன்று கொடுத்தே ஆகணும்.